எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் வித் நந்து. அரிசுவை அன்லிமிட்டெட். வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்சதை பார்த்து ரசித்து சமைக்கிற ஒவ்வொரு பெண்களுக்குமே அதை எந்த அளவுக்கும் வேஸ்ட் ஆக்காமல் சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் கண்டிப்பாக இருக்குது. அந்த அளவில் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பொருளை வச்சு மட்டுமே அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதாவது லெஃப்ட் ஓவர் ரைஸ், மீதம் இருக்கிற சாதத்தை வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சாதம் 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அது கூட 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க துருவி தண்ணியில் போட்டு நல்லா அலசி அதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு நம்ம எதையும் முன்னாடியே ஊற வைக்கணும் இல்லை வேக வைக்கணும் அப்படின்னு கிடையாது. சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கேரட் 1 துருவி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் இது கரகரப்பு கொடுக்கும். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த காய்கறியில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை டிப் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக மைதா மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது பிரெட் க்ரம்ஸில் இதை கோட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் இங்கே கொஞ்சம் சேமியாவை நல்லா கையால் பொடிச்சு விட்டு வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். இப்போ இதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, சர்க்கிளோ இல்லை ஹார்ட்டுனோ இல்லை மோல்ட்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் போட்டு ஷேப் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இதை உருட்டிட்டு இந்த மிக்ஸில் டிப் பண்ணிவிட்டு சேமியாவில் கோட் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிளுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கடகடன்னு செஞ்சிடலாம். ஒன்றுன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே சூடாக ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா இல்லை கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா 1 கப் சாதம் இருந்தால் போதுங்க. சூப்பராக சுட சுட செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக் யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாது. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்து பொரிக்க போகிறது இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது எப்படி, என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் நமக்கு ஸ்நாக் கம்மி எண்ணெயில் ஹெல்த்தியாகவும் கிடைக்குது. அதே நேரத்தில் நமக்கு எண்ணெயோட யூசேஜும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்பப்போ இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த சைடு நல்லா குக் ஆகி நல்லா எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. அவ்வளோதாங்க, நல்லா டீப் ப்ரௌன் வந்துடுச்சு. இந்த கலரில் இதை எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதை நீங்கள் சாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அண்ட் சாப்பிடும்போதும் அது கண்டிப்பாக தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்ச சாஸோட நீங்கள் காம்போ பண்ணிக்கலாமே. இதை சில்லி சாஸ் ஒரு டொமேட்டோ சாஸ் இல்லை எது வேணுமோ நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்நாக் பண்ணணும் எதுவும் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சூப்பராக சட்டுன்னு செய்யக்கூடியது. பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அண்ட் உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது சாதம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்நாக் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு. மறக்காம